மத்தியானம் நம்ம ஊடகங்கள்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்களிடையே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறாருன்னு. அத மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு பத ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி என்ன சொல்ல போறாரு? என்ன கொண்டு வர போறாரு? என்ன ஒரு புதிய திட்டத்த அனௌன்ஸ் பண்ண போறாரு? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதற ஆரம்பிச்சாங்க. பட் கொஞ்ச நேரத்திலே மோடி அவர்கள் அது என்னங்கிறத சொல்லிட்டாரு. அது பற்றியும் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான மேட்டர் ஒண்ணு இருக்கு. அதையும் பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எல்லாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். மக்களிடையே பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பீதியானாங்க. ஏன்னா இதே மாதிரியான ஒரு செய்தி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ மோடி அவர்கள் இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி சொல்லியிருந்தாரு. இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இதெல்லாம் செல்லாது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமாவே இது மாதிரி மோடி அவர்கள் மக்களிடையே பேச போறாரு, மக்களிடையே சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படிங்கிற செய்தி வந்ததுனால நிறைய பேர் பீதி ஆகிறாங்க. இப்போ கூட நம்மளுடைய மோடி அவர்கள் இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா நான் கையில ஒரு 2 500 ரூபாய் நோட்டு வச்சிருந்தேன், அதை போய் நான் மாத்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மோடி அவர்கள் சொன்ன மேட்டரே வேற. மோடி அவர்கள் சொன்னதே வேற. அது என்னங்கிறத நீங்களே பாருங்க. அக்னி 5 சோதனை வெற்றி. எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட அக்னி 5 சோதனை வெற்றி பெற்றதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. 6000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது இது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது நம்மளுடைய டிஆர்டிஓ இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய சொந்த முயற்சியில மேட் இன் இந்தியா, ஓகேங்களா, இது முழுக்க 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 மேட் இன் இந்தியாவால கண்டுபிடிக்கப்பட்டது. அக்னி 5 சோதனையானது வெற்றி பெற்றிருக்கு. இது அனைத்து பாரத மக்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். முக்கியமா இந்த டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம நாட்டினுடைய தரமானது இன்னும் உயர்ந்திருக்கு. இந்த உலக நாடுகள் மத்தியில இன்னும் ஒரு படி மேல நம்ம நாடு போயிருக்கு. இதை பார்த்த இங்க இருக்கக்கூடிய இந்த லிபரல்ஸ்கள், இந்த சோ கால்டு லிபரல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்து கதறிட்டு இருக்காங்க. இங்க சோத்துக்கே வழி இல்ல, நீங்க எதுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எப்போதும் போல அந்த தேஞ்சி போன டேப் ரெக்கார்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய தேசியவாதிகள் இத பல வருஷமா சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இதை கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாஜக தலைமையிலான மத்திய அரசு அதை கொண்டு வந்திருக்காங்க. சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை அதிகாரப்பூர்வமா அமல்படுத்திருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 370 இருக்கு இல்லையா, அதன் மீது யாராலும் கை வைக்க முடியாது. மோடி இல்ல, அவன் அப்பனே வந்தா கூட இந்த ஆர்டிகல் 370 எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா உருட்டிட்டு இருந்தாங்க. பட் நம்முடைய மோடி அவர்கள் எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம அந்த ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீருக்கு இருந்த அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அதை தட்டி தூக்கிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த ராமர் கோயில் விவகாரத்துல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ராமர் கோயிலை எவனாலும் கட்ட முடியாது, சேம் டைலாக். மோடி இல்ல, அவ அப்பனே வந்தாலும் ராமர் கோயிலை கட்ட முடியாது அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய மோடி அவர்கள் இப்போ அந்த ராமர் கோயிலை ஓபன் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் பிராண பிரதிஷ்டை பண்ணதே நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி அவர்கள் தான். அதே மாதிரி என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ, யூசிசிக்கும் எல்லாருமே சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த சிஏஏவை கொண்டு வந்தாச்சு. சில தினங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், இந்த வீடியோவை பாருங்க. இது செம வைரலா போச்சு. உள்துறை அமைச்சர் வரக்கூடிய இந்த காரை பாருங்க, முக்கியமா அந்த காருடைய நம்பரை பாருங்க, அதுல சிஏஏன்னு எழுதிருக்கும். அப்பவே நம்மள மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா சிஏஏவை கொண்டு வந்துருவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த பாஜக இந்த சிஏஏவை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம எல்லாருமே சொன்ன மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ ரிப்பப்ளிக் சேனல்ல ஒரு நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் போயிருந்தாரு. அர்னாப் இருக்கார் இல்லையா, அர்னாப் கோஸ்வாமி, அவரு தான் அமித்ஷா அவர்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த சிஏஏ குறித்தான கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் சிஏஏவை கண்டிப்பா நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசியிருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே மனுஷன் பாருங்க சிஏஏவை அமல்படுத்திட்டாரு. இந்த கட்ஸ் யாருக்கு வரும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பல பேர் இந்த சட்டத்திற்கு எதிராக இங்க போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அந்த ஒரு சட்டத்தை நம்முடைய அமித்ஷா அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடியே அந்த சிஏஏ அப்படிங்கிற அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டாரு. இதுக்கே பல பேர் பயங்கரமா கதறிட்டு இருக்கானுங்க. இது மாதிரி கதறிட்டு இருக்காங்க இல்லையா இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட், அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அது என்னன்னா, தயவு செய்து உங்களுடைய கதறல்களை இப்பவே முழுசா கதறிடாதீங்க. ஏன்னா யூசிசி வரப்போகுது, என்ஆர்சி, என்பிஆர் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் வரும்போது நீங்க கதறணும் இல்லையா. இதுக்கே நீங்க இந்த சிஏக்கே நீங்க எல்லாமே கதறி முடிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் வரும்போது நீங்க எப்படி கதறுவீங்க? சோ தயவு செய்து உங்களுடைய கதறல கொஞ்சம் மிச்ச வைங்க. கதறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வரப்போகுது. அதனால ஒட்டுமொத்தமா இந்த சிஏக்கே கதறி முடிச்சிடாதீங்க.
கதறல கொஞ்சம் மிச்சம் வைங்க. இப்போ இந்த சிஏ சட்டம் என்ன சொல்லுது? இந்த சிஏ சட்டத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்கா, யார் யாரு என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிஏ சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இத நானா சொல்லல, தமிழக ஊடகம் இந்த புதிய தலைமுறை அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தயவு செய்து நீங்களே பாருங்க. குடியுரிமை திருத்த சட்டம் சொல்வது என்ன? அண்டை நாடுகளில் சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு சிஏ குடியுரிமை அளிக்கும். அதாவது இது முழுக்க முழுக்க அண்டை நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா? அண்டை நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு, அங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்களுக்கு 2014 டிசம்பர் 31க்குள் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர், பௌத்தர், சமணர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் இந்தியாவில் குடியேறலாம். இந்தியாவில் 6 ஆண்டுகள் வசித்தாலே ஆவணங்கள் இல்லை என்றாலும் குடியுரிமையை பெறலாம். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர், இலங்கை அகதிகளுக்கு சிஏஎன் கீழ் குடியுரிமை பெற அனுமதி இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஏ சட்டம் வந்ததுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க, அவங்களை அகதிகளா ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு இங்க தனியா நிறைய அகதிகள் முகாம்லாம் கட்டி வச்சிருக்காங்க, இங்க கூட இஸ்லாமியர்களை அங்க தூக்கி போய் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி போலியான அவதூறு பரப்பக்கூடிய செய்திகள்லாம் நிறைய பேர் பேசி வந்துட்டு இருந்தாங்க. முக்கியமா பெரிய பதவிகள் இருக்கிறவங்க, அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்க எல்லாருமே இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சிஏ சட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சட்டமானது இந்தியர்களுக்கே கிடையாது. இந்தியாவுடைய அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நாடு பிரியும் போது அங்க மாட்டிக்கினாங்க பாருங்க. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாருக்குமான சட்டம் தான் இந்த சிஏஏ. அண்டை நாடுகள்ல பெரும்பான்மையா இருக்காங்க பாத்தீங்களா இஸ்லாமியர்கள். ஏன்னா அண்டை நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடு தான், அங்க ஆப்வியஸ்லி இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையா இருப்பாங்க. அங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், அப்புறம் பௌத்தர்கள், சீக்கியர்கள் சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் தான் அங்க சிறுபான்மையா இருக்காங்க. அங்க இருக்கிற சிறுபான்மையினருக்கு எதை மாதிரியான கொடூரங்கள் நடக்குது, எதை மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் மட்டும் காத கண்ணா வாயை மூடிப்பாங்க. இங்க ஏதாச்சும் இந்த நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும் இவங்க பொங்குவாங்க. ஆனா அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய சிறுபான்மையான மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா இவங்க கண்டிக்கவே மாட்டாங்க. அங்க முழுக்க 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 மதத்தின் பெயரால சிறுபான்மையான மக்களை கஷ்டப்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகும் போது அங்க கிட்டத்தட்ட 23% மக்கள் இந்துக்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அங்களுடைய இந்துக்களுடைய கணக்கு எடுத்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் பங்களாதேஷ்லயும் இத மாதிரி அங்க மதத்தின் பெயரால அங்க மதம் மாற்றப்படுகிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள கிட்னாப் பண்றது, வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மைனர் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணி விட்டு போய் கல்யாணம் பண்றது, இது மாதிரியான பல கொடூரமான விஷயங்கள் அங்க கூட சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து நடக்குது. இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. இதை பத்தி யாருமே இங்க கூடியவர்கள் பேச மாட்டாங்க. இந்த சட்டமே அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நாடுகள்ல சிறுபான்மையா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க நடக்கூடிய விஷயங்கள் அவங்களால தாங்க முடியாம அங்கிருந்து தப்பிச்சு வரதுக்காக பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குடியுரிமை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஏ சட்டமே வகுத்திருக்காங்க. இதுல பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள்ல கூட இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது எதுக்காகனா, ஏன்னா அவங்கதான் அங்க பெரும்பான்மையா இருக்காங்க, அது இஸ்லாமிய நாடு, ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது அங்க இஸ்லாமியர்களுக்கு நாம எதுக்கு இங்க குடியுரிமை தரணும்? நீங்களே சொல்லுங்க. அது இஸ்லாமிய நாடு தான், மதத்தின் பெயரால பிரிந்த நாடு தான். அப்படி இருக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியருக்கு ஏன் நாம இங்க குடியுரிமை தரணும்? இருந்தாலும் நம்மளுடைய அரசாங்கமானது கிட்டத்தட்ட 15 இருந்து 50 பேர் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுத்திருக்கு. இத மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அவங்க குடியுரிமை கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த இலங்கை அகதிகள் அந்த மேட்டர் பாத்தீங்கன்னா, இந்த இலங்கை அகதிகள் முகாம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இரட்டை குடியுரிமை கேட்கறாங்க. அதாவது அவங்களுக்கு இலங்கையிலும் குடியுரிமை இருக்கணுமா, இந்தியாவிலும் குடியுரிமை இருக்கணுமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே எங்களுடைய ஊடகங்கள் மற்றும் முக்கியமான பெரும் புள்ளிகள் இவங்க யாருமே இது குறித்தெல்லாம் பேசாம முழுக்க 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 இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அவதூறு செய்திகள் தான் பரப்பிட்டு வராங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னா, இந்த சிஏ சட்டம் வரும்பொழுது நம்மளுடைய சட்டமன்றத்துல சிஏவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்த திமுகவிற்கும், அப்புறம் மாநிலங்களவையில இந்த சட்டம் வரதுக்கு ஓட்டு போட்ட அதிமுகவுக்கும் நாம இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் அவங்களுக்கு நன்றியை சொல்லிடுங்க. யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறாங்க சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடகம் ஆடி தவறான அவதூறான
செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்துல இன்றைக்கு முந்தைய ஏற்பட்ட நிலையில ஏற்பட்டு என்ன சொல்லுங்க? யார் பாதிச்சிருக்கிறா? விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க சரி. இப்ப இந்த சிஏ சட்டத்திற்கு எதிராக யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கண்டனம், அந்த கண்டனத்தை பாருங்க. சிஏஏ சட்டம், முதலமைச்சர் கண்டனம். அமைதிமிகு இந்தியாவில் பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவுக்கு கண்டனம். தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறார் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த தாவைக்கா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019, இந்த சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும். இல்ல, எனக்கு உண்மையாலேயே புரியல. இந்த சிஏஏ இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது. தமிழகம் இல்ல, தமிழகம் மாதிரி கூட எந்த ஒரு மாநிலத்துக்கும் இந்த இமிகிரேஷன் பாலிசியில தலையிடுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படிமா சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் திமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சிஏஏவை தமிழகத்துக்குள்ள நாங்க கொண்டு வர மாட்டோம், தமிழகத்துல நாங்க அமல்படுத்த மாட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கும் தமிழக அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதுக்கும் மாநில அரசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது கூட தெரியாம எப்படி இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீட்டு வேண்டாம், நீட்டு தடை வேண்டும் அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீட்டுனால என்ன பிரச்சனைங்கிறத யாராச்சும் சொல்றாங்களா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீட்டு வேணாம், மோதி ஒழிக, அவ்வளவுதான். அதே மாதிரி ஆர்டிகல் 370 குறித்து அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. சிஏ குறித்து இப்ப இது மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க. சிஏவால என்ன பிரச்சனை, எந்த இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை, இந்தியாவுடைய இஸ்லாமியர்களுக்கு எது மாதிரியான பிரச்சனை, அது ஏதாச்சும் நீங்க சொல்றீங்களா? இல்ல, எதுவுமே சொல்றதில்ல. இருந்தாலும் சிஏஏ வேணாம், மோதி ஒழிக, இப்படிதான். இவிஎம் இருக்கு இல்லையா, இவிஎம் பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, இவங்க உண்மையாலே இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்களான்னு தெரியல. இவரு பொதுவா ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. நாம ஒரு அறிக்கை விடணும்பா அப்படி சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. முக்கியமா இவர் சொல்ல வேண்டியது என்ன, இந்த ஒரு சட்டம் வந்ததுன்னா இவங்களா பாதிப்பு அப்படிங்கிறத இவங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? பாதிப்புன்னு சொல்றாரு இல்லையா, அது யாருக்கு பாதிப்பு, எப்படி பாதிப்பு, எந்த முறையில அந்த பாதிப்பு வருதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் இவர் சொல்லவே இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்த திரு விஜய் அவர்கிட்ட கேட்டே ஆகணும். இங்க இந்த போதைப் பொருள் விவகாரமானது பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு, விஸ்வரூபம் எடுத்துட்டே இருக்கு. ஒரு நாளும் ஒரு புது புது பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. என்ஐஏ, இடி, என்சிபி சொல்லி எல்லாருமே சுத்தி வச்சிருக்காங்க. தமிழகத்துல அவ்வளவு பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழகத்துல பல இடங்கள்ல போதைப் பொருட்களை பிடிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த போதைப் பொருள் விவகாரத்துல மட்டுமே தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. இது குறித்து ஒரு வார்த்தை கூட, ஒரு அறிக்கை கூட, ஒரு கருத்து கூட நம்முடைய விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. திடீர்னு வந்து சிஏ இந்த நாட்டுக்கு அவசியம் இல்லாதது, தமிழகத்துல இந்த சிஏ யாரும் கொண்டு வரக்கூடாது, அதற்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதியளிக்கணும் அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சார், இந்த போதைப் பொருள் விவகாரத்தை குறித்து ஏதாச்சும் பேச வேண்டியது தானே? நீங்க தமிழகத்துல தானே இருக்கிறீங்க, இங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி ஏதாச்சும் பேச வேண்டியது தானே? இதை பத்தி எல்லாம் இவர் பேசவே இல்லை. சிஏ குறித்து பேசிட்டு இருக்காரு. சரி, பேசுறதான் பேசுறாரு, ஒழுங்கா பேசுறாரா? அதுவும் இல்லை. அப்புறம் வேற யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவரோட கட்சி ஏதோ ஒரு கட்சி, அவர் இப்ப அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு, அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நம்மளுடைய டயர்ஸ் அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த புள்ளி வச்சு கூடையில இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள், பெரிய கட்சியில இருந்து சின்ன சின்ன கட்சிகள், இந்த லெட்டர் பேட் கட்சி வரைக்கும் எல்லாருமே இந்த சிஏவிற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்முடைய ஃபெயிலியர் கேரளா மாடல், இந்த கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவரு இந்த சிஏவை நான் கொண்டு வர மாட்டேன், 12th ஃபெயில் அவரு இந்த சிஏ குறித்து என்னென்னவோ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு, கண்டமேனிக்கு பேசிட்டு வராரு. இதை நான் கேரளாக்குள்ள உள்ள விட மாட்டேன், கேரளால இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டேன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதே டைலாக் தான் சொல்ல போறேன். சிஏஏ இருக்கு இல்லையா, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுல சுத்தமா எந்த விதமான பவரும் கிடையாது. அதை பத்திலாம் நீங்க பேசவே கூடாது.
எப்படி இவங்கெல்லாம் இதெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. அப்புறம் இங்க கூட இந்த போலி போராளிகள் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க எல்லாருமே பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த நார்த் சைட்ல இருக்கிறவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கதறானுங்க, கதறி சாவுறானுங்க. சாவுங்கடா, நீங்க என்னதான் கத்தி கதறி கூச்சல் போட்டாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் நாய் கொலைகிற மாதிரி தான் பார்த்துட்டு போகும் பாஜக. தென் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவரு மறுபடியும் நம்மளுடைய தமிழகத்துக்கு வரப்போறாரு. இதை கொஞ்சம் பாருங்க. பிரதமர் மோடியின் பயண விவரம்: 15ஆம் தேதி சேலம், 16ஆம் தேதி கன்னியாகுமரி, 18ஆம் தேதி கோவை. கிட்டத்தட்ட 3 நாள் தமிழகத்துல நம்மளுடைய மோடி அவர்கள் இருக்க போறாரு. 19ஆம் தேதி தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் சுற்றுப்பயணம். 74 வயசாகுது. 74 வயசாகுது. இந்த எலெக்ஷன்லயும் இவர் தான் வின் பண்ண போறாரு. 3வது முறையாக பிரதமரா இவர் தான் வர போறாரு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாருமே சொல்றாங்க. இருந்தாலும் பாருங்க, இந்த வயசுலயும் எப்படி உழைக்கிறாருன்னு. அப்புறம் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம். சவுத் இந்தியாவை போக்கஸ் பண்ணிட்டாரு நம்மளுடைய மோடி அவர்கள். கண்டிப்பா இந்த முறை சவுத் இந்தியால நிறைய சீட்டுகளை நாம் எதிர்பார்க்கலாம். பாஜக கண்டிப்பா நிறைய இடங்களை வின் பண்ணுவாங்க. 2024 முழுசா இன்னும் 3 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள நம்முடைய மோடி அவர்கள் 5வது முறையாக தமிழகத்துக்கு வராரு. மோடி அவர்கள் இப்படி தொடர்ந்து தமிழகத்துக்கு வரதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே பாவம் என்ன பேசுறதுன்னு தெரியாம என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க. நீங்க இது மாதிரிலாம் தொடர்ந்து வரதுனால உங்களுக்கு எல்லாம் ஓட்டு எல்லாம் யாரும் போட்டுற மாட்டாங்க. நீங்க இங்க ஒரு வீடு எடுத்து தங்க வேண்டியதுதான், நீங்க இங்கேயே சாப்பிட வேண்டியதுதான், மோடிக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிச்சிக்கிது, அதனால தான் இங்க தொடர்ந்து வந்துருக்காரு அப்படி மாதிரிலாம் என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க. நீங்க என்னன்னாலும் பேசுங்க. உங்களுடைய கட்சி வளர்க்கறதுக்கு வழியை பார்க்காம பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாம நீங்க இதை மாதிரி அவதூறு பரப்புறது, நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றது, வெறும் கோழி முட்டிட்டே அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சி வளராது, உருப்படாது, மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க. எப்போ இதெல்லாம் விட போறாங்கன்னு தெரியல. இந்த கொரோனா காலகட்டத்துல 2019 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த சிஏஏ இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் நடந்தது. கொரோனாங்கிற விஷயத்த கூட பெருசா கேர் பண்ணாம நிறைய பேர் அப்பாவி இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு இந்த சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராட வச்சாங்க, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்ததுன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. போராட்டம் பண்றவங்க பொது சொத்துக்களை பயங்கரமா நாசம் பண்ணாங்க. ஏகப்பட்ட இழப்புகள் நம்ம நாட்டுக்கு வந்தது. இப்ப அதே மாதிரி அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிஏஏ எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொது சொத்துக்களை நாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவனுங்க அனுபவிப்பானுங்க. இந்த பின் விளைவுகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்க போகுது. அதை அவனுங்க அனுபவிக்க போறானுங்க. இந்த சிஏ குறித்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க. Thank you to the Honorable Prime Minister Shri Narendra Modi ji and the Honorable Home Minister Shri Amit Shah ji for bringing the Citizenship Amendment Act into implementation. This will have a great impact on the lives of religious minorities in Pakistan, Afghanistan and other countries as mentioned in the Act. Thank you very much. Jai Hind, Jai Bharat. Bande